குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். ஒரு டிஸ்கிரைபரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு ஒரு கேப் அப்பு. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அவுட் ஹேண்டில் கேப் அப் அப்படின்னு. அதில் கரெக்டாக போட்டிருப்போம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு கரெக்டாக டே ஐயில் ஓப்பன் ஆகிருக்கு, நேத்தியோட டே ஐயில் ஓப்பன் ஆகிருக்கு. தட் இஸ் கால்டு ரெசிஸ்டன்ஸு. அண்டு செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் செல்லிங் கேண்டில். ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன். நாம் வந்து தைரியமாக புட் ஆப்ஷன் போகலாம். டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட், அதான் நம்ம சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதே மாதிரி கரெக்டாக நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை தொட்டுட்டு மார்க்கெட் வேலை போயிடுத்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10 பாயிண்ட்டு 15 பாயிண்ட்டு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். உங்களோட என்ட்ரி வந்து 25,918 898 கரெக்டாக ஒரு இதில் ஒரு 12-30 பாயிண்ட்டு கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட் நம்ம கழிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்துடுது. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்னால ஆல்ரெடி அங்கே செல் ஆர்டர் போட்டதுனால உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் சப்போர்ட் வரையும் மார்க்கெட் போச்சு. அதுக்கப்புறம் இந்த பையிங் ப்ரெஷர்னால ரிஜெக்ஷன் பிளாக்னால மார்க்கெட் மேலே போயிடுது. இந்த ஒரு என்ட்ரி இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துருப்போமா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் சஸ்டெயினால தான் நம்ம எடுக்கலாம், அதுதான் நம்ம கண்டிஷன். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி ரீடெஸ்ட் எடுத்தது. ஆனால் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இங்கே தான், இந்த செல்லரை பையர் வின் பண்ணது இங்கே தான் 25,950 நமக்கு என்ட்ரி. ஆனால் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 950 925 இந்த அளவு நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்தாகணும். ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஐயும் நம்ம கொடுக்கணும், நேற்றையும் நம்ம எடுத்துக்க முடியாது, இதுதான் எடுத்துக்கணும். இதோடய எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துக்கலாம். பட் இந்த அளவு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமான்னு பார்த்தா கஷ்டம்தான். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வைக்கும்போது இந்த அளவு வைக்கணும், இந்த அளவு வைக்கும்போது கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும், அது நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த என்ட்ரி நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ மார்க்கெட் என்னென்னா அதுக்கப்புறம் கீழே விழவே இல்லை, ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கேண்டில் பார்த்தப்பறம் இங்கே எடுக்கலாம்னா அதெல்லாம் எடுக்க மாட்டோம், ஏன்னா டார்கெட் கிட்டக்க இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிருக்கு. மார்க்கெட் புல்லிஷ் தான், ஆனால் நமக்கு இன்ட்ராடேயில் ட்ரேடு கிடைக்கல, அதுதான் இன்னையோட பியூட்டி. ஸோ திருப்பி அதே இடத்துல வந்து இந்த இடத்துல எடுக்கிறதா எடுத்துருக்கலாம். ஏன் இந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. எப்போவுமே இது வந்து ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் என்ட்ரின்னு இந்த மாதிரி வந்துன்னா நம்ம என்ன பண்ணணும், இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். இப்படி பாக்ஸ் போட்டு திருப்பி மார்க்கெட் எங்காவது இங்கே வந்தேன்னா கண்டிப்பாக அங்கேயே ஒரு ரைஸ் கொடுக்கும், அதில் டவுட்டே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் வந்து சப்போர்ட் எடுத்து போயிடுச்சு. இங்கே நீங்கள் போட்டுதான் கூட திருப்பி இதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலாக இந்த இதுவரையும் ஸ்டாப் லாஸு எல்லாம் பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் அதுவே நம்ம கொடுத்துருக்கலாம். ஸோ கரெக்டாக அங்கே எடுத்திங்கன்னா அங்கேருந்து நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட். இப்போ இங்கேருந்து எடுக்கும்போது நமக்கு டார்கெட் இதுதான். இங்கே நீங்கள் எடுத்திங்கன்னா டார்கெட் இதுதான், இதுக்கு மேலே கிடையாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குது. நமக்கு பெரிய ட்ரேட் கிடைக்கல, இதெல்லாம் நம்ம சொல்லலாம் மிஞ்சு, ஆனால் எடுக்க முடியாது, கண்டிப்பாக எடுக்க முடியாது. நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் கிடைக்கல, எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கும். இந்த ஓப்பனிங் ட்ரேட் எடுத்துருக்கலாம், அது வந்து ரிஸ்க்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரேட் எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் ஒரு ரீசெண்டாகவே அப்படி தான் ஆகுது. மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒன்று அப்படியே அங்கேயே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுது. இப்போ நேற்றுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சஸ்டெயின் ஆச்சு. பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து கிட்டத்தட்ட 2,000 கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாராவது ஸ்ட்ராங்காக அக்யூமுலேஷன் ஃபேஸ் பைக் பண்ணினே இருந்தால் தான் மார்க்கெட் கீழே விழாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் நிஃப்டிக்கு கிடைக்கவே இல்லை. பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு எப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பீரி முடிஞ்சிச்சு, நாளைக்கு புது ஒய், அதனால் இன்னி ஒய்யை நம்ம பார்த்து ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஸோ மற்ற இண்டெக்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ட்ரேட் எப்படின்றத வருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 43 பாயிண்ட் டவுன். ஸோ ஆல்மோஸ்ட் 43 பாயிண்ட் ஃப்ளாட், அவ்வளோதான். ஏன் காரணம்னா எந்த கேப் அப் ஆச்சோ அது வந்து உங்களுக்கு அப்படியே திருப்பி போயிடுது. பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் மொத்தம் 12 ஸ்டாக்கில் 10 ஸ்டாக் அவுட்டு, வெறும் 2 ஸ்டாக்கு ஐசிஐசி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் 2 தான் சர்ப்ளஸ் ஆகுது, இது எல்லா ஸ்டாக்கும் அவுட்டு. இதே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் கிட்டத்தட்ட, இது கொஞ்சம் ப்ளஸில் இருந்தது. ஸோ அதனால தான் நிஃப்டி தப்பிச்சது. பேங்கிங் செக்டரை ஒண்டி சப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா நிஃப்டி கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம மேலே போயிருக்கோம் இன்றைக்கி. அடுத்தது வந்து மிட் கேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 84,
அண்டு ஸ்மால் கேப் ஒரு 35 அதெல்லாம் ஃப்ளாட்டு தான். அப்புறம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெரி நாமினல் 0.4 அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா, -0.6% அண்ட் யுஎஸ் டாலர் வந்து 90.52. இந்தியா விக்ஸ் கம்மியாக இருக்கிறான் 0.6. இப்போ நாளைக்கு நிஃப்டி எப்படின்னு முன்னாடி டேட்டா பார்த்துருவோம் வாங்க. நிஃப்டி வந்து இன்னைக்கு புல்லிஷ் கேண்டில் வித் ப்ரெஷர் ஆன் போத் சைட்ஸ். இப்போ டேஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி தெரியும் உங்களுக்கு. பாருங்க, அதாவது ப்ரெஷர் ஆன் போத் சைட்ஸ். அது இன்டிசிசி கேண்டில்னு சொல்லலாம், பையர் செல்லர் சண்டை போடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லலாம். ஸோ மொத்தம் வந்து ப்ரெஷர் வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது. கால் ஆஃபர் இன்ட்ரெஸ்ட்டில் 26,000 புட் ஆப்ஷன் 25,900 இருக்குது. இது நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். நாளைக்கு தான் நிறைய பேர் போடுவாங்க. பட் இருந்தாலும் ஆசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 26,000 ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 25,900 ஸ்ட்ராங்காக. ஸோ இது ரெண்டும் பார்டர் கட்டியிருக்கு இப்போ சேர்த்துக்கு. நாளைக்கு மார்க்கெட் நாளைக்கு புது வீக்லி ஆப்ஷன் ஓப்பன் ஆனோன்னு எப்படின்றது பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஓயை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. மற்றபடி நம்மளோட ஃபியூச்சர் ஓஐ அதை எஃப்ஐ டேட்டா அதெல்லாம் வந்து நம்ம டெலிகிராமில் போடுவோம். நாளைக்கு அதே மாதிரி போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம மார்னிங் போட்டிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அங்கேயே வந்து ஒரு மார்க்கெட் வந்து புலிஷாக இருக்குன்ட்டு சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க கரெக்டாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். இன்றைக்கி மார்னிங்கே நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் மார்னிங் சொல்லியிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஷார்ட் கவரிங், பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் லாங் பில்டப், எஃப்ஐ வந்து 2,700 கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ பார்ட்டிசிபென்ட்ஸ் புல்லிஷ். ஸோ இதை வச்சு தான் நம்ம மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஷார்ட் டேர்மில் அப் மூவ்மெண்ட் இருக்கும். ஃபண்டமெண்டல் நியூஸ் எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும்னு சொன்னோம். ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே விழல, ஆனால் மேலேயும் நமக்கு பெருசாக கொடுக்கல. ஏன்னா பேங்க் நிஃப்டி நமக்கு சப்போர்ட்டே பண்ணல. எப்போ நிஃப்டியோட மேஜர் காம்பினேஷன் பேங்க் நிஃப்டி எல்லாருக்குமே தெரியும், ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸு. அது நமக்கு சப்போர்ட் பண்ணனால நமக்கு பெருசாக மார்க்கெட் மேலே போகல, இல்லைன்னா கண்டிப்பாக மேலே போயிருக்கும் இன்றைக்கி. ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் இப்போ நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். இனி ஐடியா முதல்ல இந்த டைனமிக் சப்போர்ட்லாம் இடத்த மாற்றிடுவோம். இன்றைக்கி க்ளோஸ் ஆனது, இன்றைக்கி க்ளோஸ், இன்றைக்கி லோ வந்து இன்றைக்கி லோ. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 25,900 ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட். ஆனால் மார்க்கெட் அங்கே தான் வந்து இருந்துட்டுருக்கு, அதுக்கு கீழே வேலை. ஸோ இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் எடுத்தால் தைரியமாக எடுத்து 26,000 டார்கெட் வச்சிடலாம். இந்த 100 பாயிண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக எடுக்கலாம் ஃப்ளாட் ஓப்பனிங் வந்தால். சப்போஸ் ஒரு கேப் டவுன் வந்துன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே வரும். சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து நீங்கள் போங்க. கேப் டவுன் ஆச்சு, இல்லை சப்போஸ் இந்த இடத்துல நடுவில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு லாங் சைடு போங்க, மேலே நடுவில் எடுக்காதீங்க. ஸோ 3 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 1 ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் தைரியமாக கால் சைடு போகலாம். ஆஸ் இட் இஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரையும். ஏன்னா 25,900 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் எடுத்த அப்புறம் நீங்கள் டார்கெட் வந்து 26,000 வச்சுக்கோங்க. ஃப்ளாட் ஓப்பனிங் ஆண்டா, கேப் அப் ஓப்பனிங் ஆண்டா, இன்பிட்வீன் நடுவில் எங்கேயாவது ஓப்பன் ஆனால் வெயிட் பண்ணுங்கள். அது சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இல்லை கேப் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கால் சைடு எடுங்க. சப்போஸ் மேலே போச்சுன்னா வெயிட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகுதான்னு பார்ப்போம். மேலே போனால் வெயிட் பண்ணிட்டு இந்த சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் ஓயோட பொசிஷன் பார்த்தா எடுக்கணும். சப்போஸ் கேப் டவுன் ஆகிடுது அப்படின்னாலும் திருப்பி மார்க்கெட் மேலே வந்ததுக்கப்புறம் சஸ்டெயின் அப்புறம் ஒரு கால் சைடு எடுங்க. ஸோ இப்போ சதிக்கு கால் சைடு தான் மார்க்கெட் ப்ளஸில் இருக்குது. பிசிஆரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.1. ஸோ பிளான் ஏ வந்து இந்த இடத்துல ஃப்ளாட் ஆனால் கால் சைடு எடுக்கலாம். அதே மாதிரி கேப் அப் ஆச்சுன்னா திருப்பி டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கால் சைடு எடுக்கலாம். கேப் டவுன் ஆச்சுன்னா திருப்பி இங்கே சஸ்டெயின் ஆன அப்புறம் கால் சைடு எடுக்கலாம். மொத்தம் நமக்கு நாளைக்கு கால் சைடு தான் இப்போ சதிக்கு ஃபோக்கஸ். டவுன் சைடில் எதுவும் இல்லை. ஆஸ் ஃபார் அஸ் இப்போ இருக்கிற கண்டிஷனை பொறுத்தவரையும் நாளைக்கு ஃபண்டமெண்டலாக ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட்டில் நம்ம தமிழில் தான் கொடுத்துருக்கோம். சார்ட் கிளியராக இல்லை, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரேடு கிடைக்காது. நம்ம அப்செட் ஆகக்கூடாது, வேறு வழி இல்லை. நம்ம ஆப்ஷன் பையருக்கு எப்போதுமே ட்ரேடு கம்மி. 1/3 தான் ப்ராபபிலிட்டி, 2/3 நமக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்காது. ஸோ மாதத்தில் 20 நாள்னா நமக்கு ஒரு 7 நாள் தான் நமக்கு ட்ரேடே கிடைக்கும். அந்த 7 நாள் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. பட் அது தெரியாமல் நம்ம மார்னிங் வந்து 9:30லேருந்து 9:50லேருந்து ஈவினிங் 3:30 உட்காந்துட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த பொறுமையாக உட்காந்துட்டு எப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்.
ஸோ அதனால் பொறுமையாக பார்த்து ட்ரேட் கிடைச்சா எடுப்போம், கிடைக்கலனா நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு சேஃபாக இருப்போம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.